ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். இவ்வாறு சவுல் தம் நம்பிக்கை துரோகத்தை முன்னிட்டு மடிந்தார். அவர் ஆண்டவர் கட்டளைகளை கடைபிடிக்காமல் அவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்தார். மேலும் அவர் இறந்தோரின் ஆவியிடம் ஆலோசனை கேட்டார். ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்கவில்லை. ஆகையால் ஆண்டவர் அவரை சாகடித்து அவர் அரசை ஈசாயின் மகன் தாவீதுக்கு கொடுத்தார். ஓகே, இப்போ இந்த நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருப்பது மனித நிகழ்ச்சியாக இருக்கிறது, மக நிகழ்ச்சியாக இருக்கிறது. எப்படி அம்பு எய்கிறான், காயமாகுது, சாக துடிக்கிறான், மற்றவங்களோட செத்துருவோன்னு பயப்படுறான், பிள்ளைங்களாம் விட்டுண்டு மடிஞ்சாங்க, அதனால் கத்தியை நட்டு வச்சு அது மேலே விழுந்து இறந்தார். அங்கே எங்கேயுமே கடவுள் தெரில, ஆனால் இங்கே கடவுள் தெரிகிறார். கடவுள் தெரிகிறார். இப்போ இது அனைத்தும் கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய. இப்போ சவுல் மரணம் அடைந்ததற்கு என்ன காரணம் என்பதற்கு சவுலின் மூடத்தனமோ, சவுலின் பதவி வெறியோ, சவுலினுடைய பொறாமையோ அந்த புத்தகத்தை நம்ம பார்த்தோம். அவைகள் இங்கே காரணம் காட்டப்படவில்லை. 3 அழகான காரணங்கள் சொல்கிறார். முதலாவது, நம்பிக்கை துரோகம் செய்தார். சவுல் நம்பிக்கை துரோகம் செய்தார். நம்பிக்கை துரோகம்னா என்னங்க? யோசிக்கவே வேண்டாம். அவர் ஆண்டுடைய கட்டளை கடைபிடிக்கவில்லை. நம்பிக்கை துரோகம் என்பது ஆண்டவருக்கு பணிந்து அவருடைய கட்டளை கடைபிடிப்பது. அவர் கட்டளை கடைபிடித்தோம் என்றால் நாம் அவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாமல் செய்கிறோம் அர்த்தம். நம்பிக்கை துரோகம் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம்? அவருடைய கட்டளையில் கடைபிடிக்காமல் போகிறன்ற அர்த்தம். சவுல் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காமல் நம்பிக்கை துரோகம் செய்தார். அதில் பாருங்கள், வாக்கிய அமைப்பு சிந்தட்டிக் பேரலலிசம் அப்படிம்பாங்க. ஒரு முதல் வரி, 2வது வரி, 3வது வரி. முதல் வரியில் சொல்கிறத 2வது வரி விளக்கம் சொல்லும், 3வது வரி அதை உறுதி செய்யும். நம்பிக்கை துரோகம் செய்தார், ஆண்டவருடைய கட்டளை கடைபிடிக்கவில்லை, துரோகம் செய்தார். அப்போ நடுவில் இருக்கிற அந்த இடம் நம்பிக்கை துரோகம்னா என்னான்னு அந்த மேலைக்கு கீழேக்கும் பதில் சொல்லிடுது. அது ரொம்ப அழகான ஒரு அமைப்பு முறை, மிக அருமையான ஒரு அமைப்பு முறை. வாக்கியத்தில் ஆசிரியர் ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்கிறார். ஆண்டவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்தோம் என்று சொன்னால் நம் உயிரோடு வாழ முடியாது. வாழ்வதென்பது அரிது. ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்தால் வாழ்வீர்கள். நீங்கள் என் கட்டளைகளை கடைபிடித்தால் வாழ்வீர்கள் என்று இயேசு ஆண்டவர் நிகழ்ச்சியில் சொன்னார். ஒருவன் என்னுள்ளும் நான் அவனுள்ளும் நினைத்திருந்தால் அவன் என்றும் வாழ்வான். இல்லைங்களா? நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் கேளுங்கள், நான் தந்தையிடமிருந்து உங்களுக்கு பெற்றுத் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல் இந்த கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிக்கலை. இப்போ இது என்னத்துக்கு அர்த்தம்னாக்க, அப்படியே ஆசிரியர் அப்படி பேசாமல் நொங்குன்னு தலைவர் கொட்டு வச்சு, அவனே நாடு கடத்தப்பட்டியா, நம்பிக்கை துரோகம் பண்ணியா, திரும்பி வந்துக்கிறியா, ஒழுங்காக நடந்துக்கோ, அந்த செய்தி உள்ள கொண்டு சேர்த்தாடுறாரு. சொல்லுகின்ற சவுளுடைய வாழ்க்கையை சொல்கிற ஆசிரியர் இந்த வரலாற்றின் பின்னணியிலே நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது, அந்த வாழ்வுக்குள்ளாக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், நீ துரோகம் செய்கிறாயா, நீ நம்பிக்கையோடு நடக்கிறாயா, ஆண்டவர் வழிகளில் நடவதற்கு உனக்கு சித்தம் இருக்கிறதா? சவுலை பார், வாழ்வா சாவா நீ முடிவு செய்து கொள் என்று சொல்றார். அடுத்த செய்தி பார்க்குறோம். 2வது செய்தி பார்க்குறோம். அவர் இறந்தோரின் ஆவியிடம் ஆலோசனை கேட்டார். நம்ம சாமுவேலை எழுப்பி கேட்டது தானே சாமி. ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்கலை. அவையால் ஆண்டவர் அவரை சாகடித்தார். அதான் ஆண்டவர் அவரை சாகடித்தார் என்பது வார்த்தை ரொம்ப கடுமையான வார்த்தை. ஆண்டவரை போட்டு தள்ளிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் குறிப்பிட்ட ஆசிரியருடைய பார்வையில் நீ ஆண்டவரினுடைய ஆலோசனை இப்படி கேட்காவிட்டால் அழிந்து போவாய் என்று சொல்கிறார். நம்ம நிறைய சமயத்தில் சொல்லுவாங்க, நம்மளுக்கு 2 காது 1 வாய் அப்படிம்பாங்க.
இருபங்கு கேட்டு ஒரு பங்கு பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இருபங்கு ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய ஆலோசனையை கேட்டு ஒரு பங்கு நம்ம செயல்படுத்தும் போது நாம் வாழ்வோம் என்று சொல்லுவோம். கேளுங்கள் வாழ்வீர்கள் என்று இறைவாக்கு புத்தகம் சொல்கிறது. நெகேமியா புத்தகத்தில் அந்த வார்த்தை வரும். அதே சமயத்தில் நற்செய்திகளிலும் அந்த வார்த்தை வரும், கேளுங்கள் வாழ்வீர்கள் என்று. இப்போ நம்ம கேட்கணும் இறை வார்த்தையை கேட்கணும். இப்போ சவுல் பட்ட 2வது தப்பு கேட்கல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மீண்டும் ஒரு முறை சொல்வதில் தவறில்லை என்று நினைக்கிறேன். கேளுங்கள் என்பதற்கு ஹியர் ஓ இஸ்ராயல் என்பதற்கு ஷமா இஸ்ராயல் அதனா எலோஹென்னு அதனா ஏகாத் வே அகப்தா எத் அதனா எலோஹெக்கா வேகோல் லெபவ்கா ஊ பேகோல் நப்ஷேக்கா ஊ பேகோல் மெயோதேக்கா. இஸ்ராயலே கேள் உன் ஆண்டவர். அந்த இது சொல்கிறோம் நம்ம. ஷெமா இஸ்ராயல் ஜபத்தை சொல்லுவோம். ஷெமா அப்படின்னா கேள் அப்படின்னு அர்த்தம். ஆனால் எபிரேய மொழியில் ஷெமா என்பதற்கு 3 அர்த்தங்கள் இருக்கிறது. 1 கேள், உற்று கேள், இதயத்திலிருந்து கேள். 2வது ஒபே, கீழ்ப்படி என்பதற்கும் அந்த ஷெமா தான். கீழ்ப்படிந்து நடக்கிற அதுக்கும் ஷெமா தான். 3வது கேட்கும்போது 2 காதுகளை திறந்து கேட்காத, உன் இதயத்தை அகல திறந்து கேள், உற்று கேள், கவனித்து கேள். அதான் லிசன், ஹியர், லிசன், ஒபே. அந்த 3க்கும் ஒத்த வார்த்தை எபிரேய வார்த்தை ஷெமா தான். அந்த வகையில் ஆணுடைய வார்த்தையை கேட்கவில்லை, ஆணுடைய ஆலோசனையை கேட்கவில்லை, ஆணுடைய ஆலோசனையை கேட்க வேண்டும் என்று சொல்லி அதில் திருப்பாடல் 139 இறுதி வசனங்களை வாசிப்போம். லாஸ்ட் வசனம். உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கிறேனோ என பாரும், என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தி அருளும். நான் உம்மை வருத்தும் வழிகளில் நான் நடக்கிறேனா என்று பாரும். அது ஆக்சுவலாக எபிரேய மொழியில் சோதித்தறியும். டெஸ்ட் மீ லார்ட் வெதர் ஐ ஆம் வாக்கிங் இன் த வேஸ் தட் ஹர்ட்ஸ் யூ என்று சொல்வார்கள். நல்லா சொல்லுவாங்க, உம்மை வருத்தும் வழிகளில் நடக்கிறேனா என்று சோதித்தறியும், என்றும் உள்ள வழிகளில், என்றும் உள்ள வழிகளில் என்னை நடத்தி அருளும். அதாவது ஆண்டவருக்கு ஆலோசனை கேட்கவில்லை என்றது தேவைக்காக கேட்குற கிளிஜோசியம் கிடையாது. தேவைக்காக கேட்குற கிளிஜோசியம் கிடையாது. கையை நீட்டி ரேக பார்க்கறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடமிருந்து, ஆண்டவரே உங்கள் திருவுள்ளம் என்ன, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய திட்டம் என்ன, ஆண்டவரே நான் இன்று என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால தான் பிரான்சிஸ் அசியார் என்ற உன்னதமான மகத்துவமான மாண்புமிக்க அந்த புனிதர் சொல்வார், ஒவ்வொரு நாளும் சொல்வாராம், லார்ட் வாட் யூ வாண்ட் மீ டு டூ. ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் சொல்வார்களாம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் அதுவும் ஏசாயா இறைவாக்கு புத்தகத்தில் இன்னும் அழகான வசனம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் என்னை எழுப்பிவிட்டு ஆசானுக்கு செவிமடுக்கிற மாணாக்கனின் செவிப்புலன்களைப் போல என்னை தூண்டி விடுகிறீர் என்று சொல்லி அந்த ஆசிரியர் சொல்லுவார். அந்த ஒவ்வொரு நாளும் சாமியோட ஆலோசனை கேட்கணும். என்ன செய்யணும், ஏது செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ரொம்ப முக்கியம். ஒரு மறைவுரையில் நான் கேட்ட ஒரு செய்தி, ஒரு சின்ன செய்தி தான். எப்படிமா இவ்வளோ சிறப்பாக ஊரே மிச்சுற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலன்னு ஃபாதர் கேட்டாராம். இல்லை சாமி, அந்த பைபிளில் சொல்லியிருக்குது இல்லை, அன்னை மரியாளும் இயேசுவும் திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு படித்தேன். பத்திரிகை கொண்டு போய் மாதா காலிலையும் இயேசு காலிலையும் வச்சுட்டு டெய்லி வேண்டிக்கிட்டேன், யார் வீட்டுக்கு போகணும், யார் வீட்டுக்கு போகக்கூடாது, என்ன சொல்லணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி வாழ்த்தணும், எப்படி வரவேற்கணும், எல்லாம் கேட்டுக்கிட்டு செஞ்சேன். நல்லபடியாக முடிஞ்சிச்சு ஃபாதர் அப்படின்னாரு. அந்த எளிய சகோதரி, சாதாரண ஒரு கிராமத்து சகோதரி சொல்கிற ஒரு வார்த்தை எவ்வளோ அழகான வார்த்தை. இன்றைக்கி நமக்கு அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, புத்திசாலித்தனம் இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, ப்ரெஷரைசிங் டாக்டிக்ஸ் டெக்னிக்ஸ் இருக்குது, கம்பல்சிவ் பிஹேவியர்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அவனுடைய வார்த்தை கேட்கறது இல்லை. எல்லாம் இருக்குது ஏஐயை கேட்போம். அது என்ன கொடுக்கும்? அன்பை கொடுக்குமா, பாசத்தை கொடுக்குமா, நேசத்தை கொடுக்குமா, இரக்கத்தை கொடுக்குமா, கருணையை கொடுக்குமா, தொட்டு பார்த்து உணர்ந்து நீயா என் மகளே என்கின்ற அந்த ஸ்பரிசத்தை கொடுக்குமா? ஒரு மாயையான உலகத்துக்குள்ளாக வாழ்ந்து கொள்கிற நமக்கு ஆண்டுடைய குரலை கேட்கக்கூடிய ஆர்வம் வர வேண்டும். ஆண்டுடைய குரலை கேட்கிற அந்த அன்பான ஆண்டவர் பேசுவார், ஒவ்வொரு நாளும் பேசுவார். அதனால தான் சாமுவேல் ரொம்ப அழகாக சொன்னார், ஆண்டவரே பேசும் மடியான் கேட்கிறேன். நான் என்னாரு மடியான் சாமி, நீ பேசுறத நான் வேற யாரது கேட்பேன். நீங்க பேசணும், நான் கேட்கணும். நீங்க பேசுங்க, நான் கேட்குறேன். அந்த மனநிலை வர வேண்டும். அதனால தான் சொல்றது, என்னுடைய இளைய சகோதரர்களுக்கு அல்லது என்னுடைய மாணவர்களுக்கு கூட நான் அடிக்கடி சொல்லுறது தான், அதிகாலையில் எழுந்திருக்கிறீங்களா, படுக்கை விட்டு பல்ல தைக்கிறதுக்கு முன்னாடி செல்ல தைப்பீங்க, அதை விட்டு தொலைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் சாமிகிட்ட பேசுங்க. அந்த ஜபம் இந்த ஜபம்லாம் ஒன்றும் தேவையில்லை.
மனசார நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் இருக்குது, எல்லாம் பார்த்துங்கப்பா, கூட வாங்கப்பா, நல்லபடியாக செய்யுங்கப்பா, எனக்கு முன்னாடி ஏதோ சமூகம் செல்லும்னு சொன்னதே அந்த சமூகம் செல்லட்டும் ஆண்டவரே சொல்லுங்கள். படுத்து முன்னாடி, ஆண்டவரே இன்றைக்கி முன்னாடி போனீங்களே, உங்களுடைய சமூகம் என்னமாக சென்றது, அதுக்காக நன்றின்னு சொல்லிட்டு படுங்க. இந்த நாள் பத்திரமா இருக்கும். காந்தியடிகள் அதுதானே சொல்கிறாரு, ஓப்பன் த டே வித் த கீஸ் ஆஃப் பிரேயர், க்ளோஸ் த டே வித் த கீஸ் ஆஃப் பிரேயர், இன் பிட்வீன் யூ ஆர் த சேஃப்டி லாக்கர். காந்தியினுடைய அருமையான வார்த்தைகள் அது. அந்த அந்த ஜெபத்தை ஆண்டோடு நம்ம சொல்கிறத கேட்டு நம்ம செயல்படணும்னாக்க சவுளை போல ஒரு இடிவான் இன்னைக்கு வரவே மாட்டோம். கடைசியாக ஒரு இது சொல்கிறேன், என்னன்னாக்க இந்த சாதாரண ஒரு செய்தியை, ஒரு வரலாற்று தகவலை, ஒரு வரலாற்று பரிமாற்றத்தை இந்த குறிப்பேட்டின் ஆசிரியர் மிக அழகான ஒரு இறையியல் தத்துவமாக மாற்றுகிறார். கடைசியில் இருக்கிற 4 வசனமும் அப்படியே பிச்சு பீராஞ்சி அந்த அதிகாரத்தையே நம்மளுக்கு அனலைஸ் பண்ணி பிரித்து போட்டுருது. அந்த அதிகாரமே நம்மளுக்கு புரியலனா கூட இந்த 4 வசனத்தை புரிஞ்சணும்னாக்க மீதி எல்லாம் புரிஞ்சிடும் இல்லைங்களா? இவ்வளோ அழகான செய்தி, ஏற்கனவே தெரிஞ்ச செய்தி தான். அந்த தெரிஞ்ச செய்தியை எவ்வளோ அழகாக இனிமையாக நம்ம சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லி, இப்படி தான்ப்பா நாடு கடத்தப்பட்டு வந்திருக்கிறாய், நலமோடு இருப்பாயாக என்ற ஒரு செய்தித்தை ஒரு வார்னிங்காக கொடுத்துட்றார். 3 செய்திகள் ஒரு வாழ்வியல் நிகழ்வுகளாக நம்ம பார்க்குறோம். ஒன்று படைக்கலன் சுமப்போனுடைய மனநிலையை நாம் பார்க்குறோம். படைக்கலன் சுமப்போனுடைய மனநிலை ரொம்ப ஒரு ரெண்டங்கட்டான ஒரு மனநிலை. ஒன்று, அரசன் சொல்கிறான் என்னை வெட்டி போட்டுரு, என்னை கொன்னுடு அப்படின்னா, அப்படி செஞ்சால் நாட்டு மக்கள் அவனை கொன்றுவாங்க. ஒருவேளை கொல்லலைனாக்க எதிரிகை கொன்றுவாங்க. 2க்கும் நடுவில் மாட்டிக்கிட்டான். ஆனாலும் கூட இறுதி வரை அவன் அரசன் பக்கத்தில் தான் இருக்கிறான். அவனாக செத்து சாகும்போது அவன் எதுவும் செய்ய அவனால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஆனால் அவன் அங்கே உடன் இருக்கிறான். என்னன்னாக்க இந்த உடனிருப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது, மிக முக்கியமானது. இப்போ அந்த நேரத்தில் நான் அவங்களை வெட்டி போட்டுறேன், கொண்டுறேன் அப்படின்ற மாதிரி, அல்லது நான் அவர் சித்ததை நான் பார்த்தேன்ற ஒருத்தன் ஓடி போய் சொன்ன மாதிரி, அவருடைய கிரீடத்தை எடுத்து வந்துருக்கணும்னு போய் சொல்லி பரிசு வாங்க நினைக்கிற மாதிரி ஆதாயம் தேடாத ஒரு வாழ்க்கை. ரொம்ப இனிமையான ஒரு செய்தி அது. நம்ம என்ன செய்கிறோமோ அதில் இருக்கிற பலனை அனுபவிக்கணும்னு நம்ம தவிக்காமல் துடிக்காமல் செய்ய வேண்டிய காரியத்தை தான் செய்தோம். பயனற்ற ஊழியர்கள் என்று முடிஞ்சு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாடு. இந்த படைக்கல் சுமப்போன், ஐயா நான் அவ்வாறு செய்ய மாட்டேன், ஒரே வார்த்தையில் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன். ஏன்னா நீங்கள் அபிஷேகம் செய்யப்பட்டவரை மீது உயிருக்கு ஆபத்து கேட்பது ஆபத்தானது. அதுக்கப்புறமும் நானும் உயிரோடு இருக்க மாட்டேன், இல்லைன்னா கூட உயிரோடு இருக்க மாட்டேன் தான். நீங்கள் இறந்துட்டீங்கன்னா நானும் செத்துருவேன் தான். ஆனாலும் நான் அந்த தவறை செய்ய மாட்டேன் என்று சொல்லி இப்போ வரலாறை மாற்றி எழுதப்படும். அவருடைய படைக்கடன் சுமப்போன் அவரை கத்தியினால் குத்த சவுல் மரிந்து போனான். வரலாறு வந்திருக்கலாம். ஆனால் அவன் தன்னுடைய மனசாட்சிக்கு இறுதி மட்டும் உறுதியாய் நம்பிக்கையோடு நடந்து கொண்டான். அது ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் தான், மைனர் கேரக்டர், ஒரு 2 லைன் கேரக்டர் தான். அதனுடைய அந்த கேரக்டரினுடைய வீரியம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மகசாசே என்ற ஒரு விருது இருக்கிறது, ஏசியாவின் நோபல் பரிசு என்று சொல்லப்படுகிற விருது அது. அந்த விருதை ஒரு சகோதரி பெற்றுக்கொண்டார்கள். அந்த சகோதரி என்ன வேலை செஞ்சாங்கன்னாக்க காய்கறி கடை வச்சுருந்தாங்க. வாழ்க்கையின் 60 வருடங்களாக சேமித்து வைத்த பணத்தை ஏழை பிள்ளைகளுடைய படிப்புக்காக கொடுத்து விட்டார்கள். அந்த ஒரு நல்ல எண்ணத்தை பாராட்டி ஏசியாவின் நோபல் பரிசு என்று சொல்லப்படுகிற மகசசே விருதை அந்த சகோதரி கொடுக்கிறார்கள். என்ன ஒரு சின்ன ஒரு காய்கறி கடையில் வர லாபத்தை எவ்வளோ பெருசாக வந்துடுது, அதை சேர்த்து வச்சு லட்சமாக ஆக்கி அது ஒரு தொகையை கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் கட்டிக்குங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அந்த நல்ல மனசு இருக்குது பாருங்கள், அந்த மனசு தான் பிரமாணிக்கமான மனசு. அரசன் சாக போகிறான் என்ற நிலையிலும் அவ்வாறு செய்ய மாட்டேன் ஐயா, எனக்கு செய்வதற்கு தைரியம் இல்லை ஐயா, செய்ய நான் கூடாது ஐயா வேண்டாம் ஐயா. அந்த ஒரு மனநிலை ஒரு அழகான மனநிலை, நமக்கு ஒரு பாடத்தை சொல்லித் தருகின்ற அருமையான மனநிலையாக இருக்கிறது. 2வதாக சவுலுடைய நிலை. 1, கடவுளுக்கு எதிராக நம்பிக்கை துரோகம் செய்தார். குறிப்பிட்ட ஆசிரியருடைய கொள்கைப்படி அவர் கடவுளிடம் ஆலோசனை கேட்காமல் இறந்தவருடைய ஆவியிடம் ஆலோசனை கேட்டார். ஆகவே அவர் மிக பரிதாபமான முறையில் இறந்து போனார். கடவுளால் சாகடிக்கப்பட்டார் என்றும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். கடவுள் அவரை சாகடித்து
என்று ஒரு வார்த்தை சொல்கிறார். சாகடித்து அவர் அரசை ஈசாயின் மகன் தாவீதுக்கு கொடுத்தார். கடவுள் அவரை சாகடித்து, அப்போ ஒரு சாதாரண ஒரு போர்க்கள நிகழ்வை கடவுள் அவரை சாகடிச்சிட்டாரு, சாமி அவரை சாகடிச்சிட்டாரு. ஏன்? அவர் நம்பிக்கை துரோகம் பண்ணார். அதே மாதிரி வந்து அவர் கடவுளுடைய குரலை கேட்கலன்னு சொல்லிட்டு இந்த கடவுளுடைய தன்மையை இருக்கிறார்கள். நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கிறேன். தெய்வம் நின்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும், நின்று கொள்ளும். இந்த சமயத்தில் ஏழைகளை ஏமாற்றி, அனாதைகளுடைய பணத்தை ஏமாற்றி நடந்து கொள்ளும்போது மிக பரிதாபமான நிலையில் நீதி அற்று போய்விட்டதோ, நீதி இல்லாமல் போய்விட்டதோ என்று நாம் கிளம்பி யோசிப்போம். ஆனால் கடவுளுடைய நீதி இறங்கி வரும். நான் வகுப்பறையில் சொல்வது உண்டு, when acts of man is over, acts of gods are begin என்று சொல்வார்கள். அந்த வகையில் மனிதனுடைய செயல்பாடுகள் நிறைவு பெறும்போது கடவுளுடைய செயல்பாடு தொடங்கும் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் தான் எல்லாம் நினச்சி நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னாக்க எங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் ஒரு போடு போட்டு நம்மளை நிற்க வச்சு அவருடைய வேலையை ஆரம்பித்து போவார். அதை நம்ம மறக்கூடாது. சவுல் அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் செய்தார். எவ்வளவு துன்பங்கள் அந்த 1 சாமுவேல் 2 சாமுவேலில் துரத்தோ என்று துரத்தி வீடை விட்டு, ஊரை விட்டு, மலையை விட்டு, காடுகளை விட்டு, பாலைவனத்தில் திரிஞ்சு அலைஞ்சி பிலிஸ்தருடைய பகுதியில் தஞ்சம் புகுந்த வச்சு தன் மனைவி மக்களை எல்லாம் விட்டுட்டு அலைய வச்சு அவனுக்காக அவமானப்பட்டு, அவனுக்காக கேவலப்பட்டு, அவனுக்காக சந்தேகப்படப்பட்டு எவ்வளோ துன்பங்களை தாவீது அனுபவித்தார். எல்லாவற்றுக்கும் சவுல் தானே காரணம். அவர் வந்து அந்த நம்பிக்கையை கடவுளுக்கு எதிராக துரோகம் செய்தார். கடவுள் விரும்பியதை அவர் கடவுளுடைய திட்டத்தை புரிஞ்சுக்கல. கடவுள் தாவீதை தேர்ந்து கொண்டார், தாவீதோடு இருக்கிறார், தாவீதை வழிநடத்துகிறார் என்பதை சவுல் கடைசி வரை புரிந்து கொள்ளாமலேயே மரித்து போனார். அதுதான் அந்த பகுதியை நம்ம பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. தந்தை அவர்களே, நீங்கள் அழகாக சொன்னீங்க, ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிக்கவில்லை எனவே அவர் மடிந்தான்னு சொல்லிட்டு. அப்போது 10 கட்டளை கடைபிடிக்கலன்னா, அப்போ 10 கட்டளை கடைபிடிக்கலன்னா, ஆக்சுவலாக அன்பு கடலை கடைபிடிக்கலன்னா, திருச்சபையில் 6 கடலை கடைபிடிக்கலன்னா, பூசிக்கு வரலன்னா சொல்லிட்டு மனசுல ஓடிட்டு இருந்துச்சு. சாமி சரி கேட்டுருவோமே கேட்டேன். ஆக்சுவலி 10 கட்டளைகள் என்பது இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் எத்திக்கல் மொராலிட்டி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி, எத்திக்கல் மொராலிட்டி ஆஃப் ஜூவிஷ் கல்ச்சர். ஸோ 10 கட்டளையில் தான் வந்து கவர்னன்ட் கோடு என்று சொல்லப்படுகின்ற உடன்படிக்கை சட்டம் வருகிறது. அதில் தான் ஹோலினஸ் கோடு என்று சொல்லப்படுகின்ற தூய்மை சட்டங்கள் வருகிறது. அதில் தான் ஜூபிலி வருது. அதுக்கு எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் வந்து 10 கட்டளைகள். அதே போல் தான் திருச்சபை சட்டங்கள், திருச்சபையுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பினுடைய உண்மை வெளிப்பாடு வந்து 6 கட்டளைகளில் அடங்கி இருக்குது. இந்த 6 கட்டளை அவசியம், கடைபிடிக்க வேண்டியது மிக அவசியம். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சகோதரி வந்து ஞாயிற்றுக்கிழமை பூசை முடிஞ்சிட்டு வந்து சொல்லிட்டு போனாங்க, ஃபாதர் வந்து நான் 2 வாரத்துக்கு முன்னாடி கோயிலில் உங்களை சந்தித்தேன். அப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கலன்னு சொல்லி நான் அப்படியே கலங்கி அப்படி ரொம்ப வெகுண்டு போய் நான் சொன்னேன். நீங்கள் சொன்னீங்க வந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் வந்து ரஃபேல்ன்ற தூதரையே அனுப்பி தொபியாவோட குடும்பத்துக்கு மருமகளை கொண்டு வந்தார், உங்களுக்கு ஒரு மருமகன் தானே வேணும், ஆண்டவர்கிட்ட வேண்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. என்ன நான் வந்து என்னடா இந்த ஃபாதர் இந்த பைபிளுக்காக சொல்கிறது ஒரு பொழப்பாக போச்சு அப்படின்னு மனசில் நான் நினச்சிட்டு அவர் அந்தான போய் சார் வேண்டிக்குவோம், ஃபாதர் சொன்ன மாதிரி நம்ம வேண்டிக்கிட்டேன். ஃபாதர் ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்குது, அருமையான சம்பந்தம், அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க, பொண்ணும் ஓகே சொல்லிட்டா, வருகின்ற நாட்களிலே ஒரு நல்ல பத்திரிகையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் ஃபாதர் என்று சொன்னார்கள். மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. என்னன்னாக்க நீங்கள் சொன்னீங்களே இப்போ 10 கட்டளைகள் 6 கட்டளைகள்னு, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி காண்பி கடன் பூசை காண்கிறதுங்கிறது. ஞாயிற்றுக்கிழமை கடன் பூசை காண்பது கட்டளை, அது கட்டளையாக இல்லாமல் வாழ்வாக மாறும்போது அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சகோதரி வந்து ரொம்ப அப்படி தரையிலே உளுந்து ஓன்னு அழுது கோயிலில், எனக்கே ரொம்ப சங்கடமாக போச்சு. ஏமா இப்படி வருத்தப்படுறீங்கன்னு சொல்லும்போது, ஃபாதர் நாங்கள் ஏழைங்க ஃபாதர், ஒன்றும் இல்லாதவங்க ஃபாதர், நாங்களாம் பிழைக்க முடியுமா ஃபாதர், எங்களுக்கெல்லாம் பணக்கார நோய் வந்தால் எப்படி நாங்கள்லாம் சமாளிப்போம் என்று தேம்பி கதறி அழுதார்கள். என்னம்மாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, வயிற்றில் புத்துநோய் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஃபாதர்ன்னு. எனக்கே பரிதாபமாகிவிட்டது, ரொம்ப பரிதாபமாகிவிட்டது. அப்புறம் எல்லாருமே குழுவில் இருக்கிற எல்லாரும் சகோதரிக்காக ஜெபித்தோம். அப்புறம் நானும் நினைவு வரும்பொழுதெல்லாம் அவளுக்காக ஜெபித்தேன். பார்த்தா 2 வாரம் கழித்து வந்தால் சந்தோஷமாக வர்றாங்க, தலையில் பூவெல்லாம் வச்சுக்கிட்டு வராங்க.
என்னடா விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தாக்க ஃபாதர் அப்படின்னாங்க. என்ன ஃபாதர் 2 வாரம் கழிச்சு வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், மாத்திரை சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் மாத்திரை சாப்பிட்டுட்டு 2 வாரம் கழிச்சு ஸ்கேன் பண்ண போனேன் ஃபாதர். நீர் கட்டி தான் அது புத்துநோய் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அவ்வளோ சந்தோஷத்தோடு அதனுடைய மகிழ்ச்சி வெளிப்படுத்துச்சு. எதுக்காக சொல்கிறோம்னா, இப்போ ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி என்பது சாதாரண ஒரு மணி நேரம் வாடிக்கையான நிகழ்வு அல்ல. மாறாக வாழ்வியை புரட்டி போடுகின்ற ஒரு புரட்சியின் நிகழ்வு, ஒரு புதுமையின் நிகழ்வு. அந்த நிகழ்வு நம்ம மகிழ்ச்சியோட தகுதியோடு பங்கேற்றோம்னாக்க நிறைய அதிசயங்கள் நடக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி கட்டளைகளை கடைபிடிக்காவிட்டால் இந்த 10 கட்டளைகளும் இந்த இதில் சட்டத்தை சட்டமாக இல்லாமல் வாழ்வாக மாற்றணும்னாக்க ஆன்மீகம் தானாக வரும். நன்றி தந்தை அவர்களே. இனிய இதயங்களே, இதுவரை நாம் குறிப்பேட்டு புத்தகத்தின் 10ஆம் அதிகாரத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்தோம். இனி இந்த அதிகாரத்தின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். குறிப்பேடு முதல் நூல், அதிகாரம் 10. பெலிஸ்தியர் இஸ்ரவேலரோடு போரிட்டனர். இஸ்ரவேலர் பெலிஸ்தியர் முன்பாக புறமுதுகு காட்டி ஓடினர். கில்போவா மலையில் வெட்டுண்டு வீழ்ந்தனர். பெலிஸ்தியர் சவுலையும் அவர் புதல்வரையும் துரத்தி பிடித்து சவுலின் புதல்வர் யோனத்தான், அபினதாபு, மல்கிசூவா ஆகியோரை வெட்டி வீழ்த்தினர். சவுலுக்கு எதிராய் அவர்கள் கடும் போர் புரிந்தனர். வில்வீரர் அவரை கண்டு கொண்டதும் அம்புகளால் அவரை காயப்படுத்தினர். அப்போது சவுல் தமது போர்க்கலன் சுமப்போலை நோக்கி, விருத்த சேதனம் அற்ற இவர்கள் என்னை ஏளனம் செய்யாதபடி உன் வாளை உருவி என்னை கொன்றுவிடு என்றார். அவர் தம் போர்க்கலன் சுமப்போன் மிகவும் அச்சமுற்று அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றான். எனவே சவுல் தம் வாளை நட்டு வைத்து அதன் மேல் விழுந்தார். சவுல் இறந்ததை அவர் தம் போர்க்கலன் சுமப்போன் கண்டு அவனும் தன் வாளின் மேல் விழுந்து மடிந்தான். இவ்வாறு சவுலும் அவர் தம் புதல்வர் 3 அழிந்தனர். அவரோடு அவர் குடும்பம் முழுவதும் அழிந்தது. பள்ளத்தாக்கிலே குடியிருந்த இஸ்ரவேலர் தங்கள் படை புறமுதுகிட்டு ஓடியதையும் சவுலும் அவர் புதல்வரும் இறந்து போனதையும் கண்டு அவர்கள் தங்கள் நகர்களை விட்டு தப்பி ஓடினர். பெலிஸ்தியர் வந்து அவற்றில் குடியேறினர். பெலிஸ்தியர் மடிந்தோரின் உடைகளை உரிந்து கொள்ள மறுநாள் வந்தபோது சவுலும் அவர் தம் புதல்வரும் கில்போவா மலையில் கிடப்பதை கண்டனர். அவர் தம் உடைகளை உரிந்து தலையை வெட்டி போர்க்கலன்களையும் எடுத்துக்கொண்டனர். பின்னர் தம் வழிபாட்டு சிலைகளுக்கு முன்னும் மக்களுக்கும் அந்த நற்செய்தியை அறிவிக்குமாறு பெலிஸ்தியர் நாடெங்கும் ஆள்களை அனுப்பி வைத்தனர். அவர் தம் போர்க்கலன்களை தங்கள் தெய்வத்தின் கோவிலில் வைத்தனர். அவரது தலையை தாகோன் கோவிலில் கட்டி தொங்கவிட்டனர். பெலிஸ்தியர் சவுலுக்கு செய்ததையெல்லாம் யாபேசு கிளையாது வாழ் மக்கள் அனைவரும் கேள்வியுற்றனர். அப்போது அவர்களுள் வலிமை மிக்கோர் அனைவரும் புறப்பட்டு சென்று சவுலின் பிணத்தையும் அவர் புதல்வர் பிணங்களையும் எடுத்து அவற்றை யாபேசுக்கு கொண்டு சென்றனர். அங்கிருந்த ஒரு கருவாலி மரத்தடியில் அவர்கள் எலும்புகளை அடக்கம் செய்து 7 நாள் நோன்பிருந்தனர். இவ்வாறு சவுல் தம் துரோகங்களை முன்னிட்டு மடிந்தார். அவர் ஆண்டவர் கட்டளையை கடைபிடிக்காமல் அவருக்கு துரோகம் செய்தார். மேலும் இறந்தோர் ஆவியிடம் ஆலோசனை கேட்டார். ஆனால் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்கவில்லை. ஆகையால் ஆண்டவர் அவரை சாகடித்து அவர் அரசை ஈசாயின் மகன் தாவீதுக்கு கொடுத்தார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. Towards the throne and descending from the throne என்று சொல்லப்பட்ட நிலையிலே 16-17 அதிகாரங்களை கொடுத்து தாவீதை மேன்மைப்படுத்துகிறார். ஆகவே தான் டி வெரீஸ் என்று சொல்லப்படுகிற உலக புகழ்பெற்ற குறிப்பேடுகளின் ஆசிரியர் FOTL, ஃபார்ம் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமென்ட் என்ற ஒரு கமெண்ட்ரி சீரீஸில் புத்தகம் எழுதியிருக்கிறார்.